மீட்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ண முடியாத ஆசீர்வாதங்களையும் எண்ண முடியாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடும்போது அந்த பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியான கர்த்தர் நம்முடைய தேவனுடைய இதய வாஞ்சை ஒவ்வொரு மகனோடும் ஒவ்வொரு மகளோடும் தினந்தோறும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நலமல்லாத வழியில தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஹல்லேலூயா! ரட்சிப்பின் ஆண்டவர், மீட்பின் ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர், தப்புவிக்கிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், நமக்கு நித்திய மீட்பை கொடுக்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் கெட்டுப்போன வழியில, தவறான வழியில, இச்சையான வழியில, ஒரு பெண் பின்னால, ஒரு ஆண் பின்னால, ஒரு போதை பொருளின் பின்னால, கேடுகளின் பின்னால, மாந்திரிகத்தின் பின்னால, மாய்மாலத்தின் பின்னால, தங்களுக்கு தங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய பொல்லாங்கான பாதாள பேய்களின் பின்னால போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கு நேராக நாள் முழுவதும் தன் கையை நீட்டிக்கொண்டு, உன்னை விடுவிக்கிற தேவன் நானே, என்னண்டை வா. உன்னை தப்புவிக்கிற தேவன் நானே, என்னண்டை வா. உன்னை உயர்த்துகிற தேவன் நானே, என்னண்டை வா. உன்னை பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்து உன்னை பரிசுத்த மகனாக மகளாக மாற்றுகிற தேவன் நானே, என்னண்டை வா. சிறழிந்து போன வழியில் போய்விடாதே, நித்திய சமாதான வழியை உன்னை நான் நடத்துவேன், நீ என்னண்டை வா மகனே என்று சொல்லி இந்த உலகில் ஒவ்வொரு பக்கம் ஆண்டவராய் இயேசு தன் கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும், பாவிகளையும், கேடாய் போனவர்களையும், குப்பையாய் போகிறவர்களையும், வழித்தவறி போகிறவர்களையும், இருளில் போகிறவர்களையும், பாதாளத்தை நோக்கி போகிறவர்களையும் ஆண்டவர் இயேசு அனுதினமும் அழைக்கிறார். இதுதான் நம்மை உண்டாக்கிய தேவனுடைய மனதுருக்கம். பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். நாள் முழுவதும் கர்த்தர் இயேசு ஒவ்வொருவரையும் என்னண்டை வா மகனே, என்னண்டை வா மகளே, உன்னை ஏற்றுக்கொள்ள நான் இருக்கிறேன், உன்னை உயர்த்த நான் இருக்கிறேன், உன்னை விடுவிக்க நான் இருக்கிறேன், உன்னை தப்புவிக்க நான் இருக்கிறேன், என்னண்டை வா என்று ஒவ்வொருவரையும் அழைக்கிறாராம். இதுதான் அந்த அன்பின் நற்செய்தி. இந்த அன்பின் நற்செய்தி கேட்கிற நீங்களும் நாமும் எந்த ஒரு காரியத்திற்கும் முதலாவதாக என்னண்டை வா என்று தன் கைகளை நீட்டி அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கம்தான் முதலாவதாக நமது இதயம் திரும்ப வேண்டும், நம்முடைய முகம் திரும்ப வேண்டும், நமது கால்கள் திரும்ப வேண்டும். அப்படியே நாம் செய்வோமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள நேசரே, நலமில்லாத கெட்டு போகிற மோசமான கேடான பொய்யான மாய்மாலமான ஆண்டவரே, அழிவுக்குரிய வழிகளில் போகும் ஒவ்வொரு பாவிக்கு முன்பும் தன் கைகளை நீட்டி, நான் உன்னை மீட்கிற தேவன், நான் உன்னை விடுவிக்கிற தேவன், நான் உன்னை தப்புவிக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நானே உன் தேவன், என் மகனே என்னண்டை வா, என் மகளே என்னண்டை வா என்று அழைக்கிற அன்புள்ள நேசரே, இதோ என்னோடு ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகள் ஒரு நாளும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்மண்டை வரும்படி ஆண்டவரே ஆவியானவர் எங்களை உட்பக்கம் இழுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.